அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கணவன் மனைவியை அதிகம் நேசிக்கிறானோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக கூறுகிறான். சூரா ஷுஆரா அத்தியாயம் 42 வசனம் 49 கூறும் பொழுது, யஹபு லிமை யஷாஉ இனாசா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக கொடுக்கிறான் என்று முதலாவதாக பெண் குழந்தையை முற்படுத்தி விடுத்து அதற்கு பிறகு தான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையையும் கொடுக்கிறான் என்று இரண்டாவதாக ஆண் குழந்தையை கூறுகிறான். இந்த விடயத்திலே ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தையை முற்படுத்திவிட்டு ஆண் குழந்தை இரண்டாவதாக கூறுகிறான் என்பதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் விளக்கம் கூறும் பொழுதே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கணவன் மனைவியை அதிகம் நேசிக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி பெண் குழந்தை. எனவே தான் பெண் குழந்தையை முற்படுத்தி அல்லாஹ் கூறுகிறான் என்று கூறுகிறார்கள். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, எந்த ஜோடை அதிகம் விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி பெண் குழந்தை தான். சிலர் நினைக்க கூடாது, எனக்கு முதலாவதாக ஆண் குழந்தை தானே கிடைத்திருக்கிறது, அப்ப அல்லாஹ் என்னை நேசிக்கவில்லையா? அருமையானவர்களே, அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் யாரை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறானோ அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கிறான், பெண் குழந்தை என்ற பாக்கியம். ஆனால் அருமையானவர்களே, இன்று பெண் குழந்தை பிறந்து விட்டால், ஸ்கேன்ல பெண் குழந்தை என்று காட்டிவிட்டால் கணவன் மனைவியை பார்த்து என்ன கூறுகிறார்? இந்த தடவையும் பெண் குழந்தையா? இது நமக்கு சரி வராது, இது தருத்திரியம் என்று சொல்லி உடனே வயிற்றிலே வைத்து இந்த குழந்தையை களைத்து விடு என்று சொல்லக்கூடிய எத்தனையோ கணவன்மார்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதியை நாங்கள் துச்சமாக கருதக்கூடாது. அருமையானவர்களே, பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவர்கள் தெரியுமா? இன்று பல இடங்களில் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அதை கேவலமாக நினைக்கிறார்கள். எந்த கேவலமும் கிடையாது அருமையானவர்களே. அல்லாஹ் விரும்பி விட்டான் அந்த ஜோடிகளை, அதனால் அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். நிறைய பேர் நினைக்கிறார்கள் பெண் குழந்தை பிறந்தால் செலவு, ஆண் குழந்தை பிறந்தால் வரவு என்று. அது தவறு அருமையானவர்களே. அல்லாஹ் குர்ஆனில் என்ன கூறுகிறார்? வலா தக்துலு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். நஹ்னு நர்சுகுகும் வ இய்யாஹும், அவர்களுக்கும் உங்களுக்கும் ரிஸ்க் அளிப்பது நாங்கள் தான், நீங்கள் கிடையாது என்று அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். இப்படி இருக்க அருமையானவர்களே, எத்தனை பேர் குழந்தைகளை வயிற்றிலே வைத்து அபோர்ஷன் செய்கிறார்கள். ஜாஹிலியா காலத்துடைய பழக்கம் இது. பெண் குழந்தைகள் பிறந்தால் தருத்திரியம் என்று நினைத்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த குழந்தைகளை அப்படியே உயிருடன் புதைத்து விடுவார்கள். இன்று கூட அந்த இடம் மக்காவில் இருக்கிறது, மக்பரத்து ஷுபைகா என்று சொல்லப்படக்கூடிய இடம். அருமையானவர்களே, இந்த இடம் அப்படியே வெற்று பூமியாகத்தான் இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு பில்டிங்கை கூட இன்று கூட கட்ட முடியாது என்று எத்தனையோ ஆர்கிடெக்ட் வந்து செக் பண்ணி பார்த்துவிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஏன்? அநியாயமாக பெண் குழந்தைகள் புதைக்கப்பட்ட இடம். அந்த இடத்திலே ஒரு பில்டிங்கை கட்டுவதற்கு முடியாது, அது உகந்த இடம் கிடையாது என்று இன்று கூட பல இன்ஜினியர்ஸ்மார் கூறுகிறார்கள். ஆகவே பெண் குழந்தைகள் என்பது நமக்கு கிடைத்த கண் குளிர்ச்சி அருமையானவர்களே. அதை நாங்கள் பாரமாக கருதக்கூடாது, பாக்கியமாக கருத வேண்டும். இப்னு ஹிப்பானுடைய சஹீஹான ரிவாயத், அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மா மின் முஸ்லிமின் லஹு இப்னதான், ஒரு முஸ்லிமான அடியானுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்து அந்த இரண்டு பெண் குழந்தைகள் இவருடன் இருக்கும் வரையோ அல்லது இவர் அந்த இரு பெண் குழந்தைகளுடன் இருக்கும் வரையோ நல்ல முறையில் நடந்து கொண்டால், இல்லா அத்ஹலதாஹுல் ஜன்னா, அந்த இரண்டு பெண் குழந்தை இந்த முஸ்லிமான அடியானை சுவர்க்கத்திலே நுழைவிப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோருக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் வெகுமதிகளை கொடுக்கிறார் என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். திர்மிதியுடைய 1914வது ரிவாயத், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஆல ஜாரியத்தேன், யாரு இரண்டு பெண் குழந்தைகளை வளர்த்து பராமரிக்கிறாரோ, தகல்து அன வஹுவ அல் ஜன்னத கஹாத்தேன், நானும் அவரும் இந்த இரண்டு விரல்களை போல இணைந்து சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவோம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களை சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கிளை செய்து கூறினார்கள். இந்த அளவுக்கு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தைகளை பெற்று சிறந்த முறையிலே வளர்க்கக்கூடிய அந்த அடியான்
அடியானுக்கு அந்த பெற்றோருக்கு கொடுக்கிறான், நபி அவர்களுடன் இணைந்து சுவர்க்கம் நுழைகிறார் என்றால் இதை விட வேற என்ன பாக்கியம் கிடைக்க வேண்டும்? அருமையானவர்களே, புகாரியுடைய 5995வது ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மையலி மின் ஹாதிஹில் பனாத்தி ஷைஅன், இந்த பெண் குழந்தைகளிலிருந்து யாராவது ஒருவரை யார் பொறுப்பெடுத்து ஃபஅஹ்ஸன இலைஹின்ன, அவர்களை நல்ல முறையிலே வளர்த்து நல்ல முறையிலே நடந்து கொண்டால், குன்னலஹு சித்ரம் மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய திரைகளாக அவருக்கு இந்த பெண் குழந்தைகள் ஆகிவிடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி கூறியிருக்கிறார்கள். திர்மிதியுடைய 1916வது ரிவாயத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் கானத் லஹு ஸலாசு பனாத்தின் அவ் ஸலாசு அஹவாத்தின், எந்த மனிதருக்கு 3 பெண் குழந்தைகளோ அல்லது 3 சகோதரிகளோ அல்லது 2 பெண் குழந்தைகளோ அல்லது 2 சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்ல முறையிலே பராமரித்து நல்ல முறையிலே நடந்து அவர்களுடைய விடயத்திலே அல்லாஹ்வையும் பயந்து கொண்டால் ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கம் நிச்சயம் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி கூறியிருக்கிறார்கள். இதே போல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ரிவாயத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் வுலிதத் லஹு உன்சா, எந்த மனிதருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து ஃபலம் யஇத்ஹா, அந்த குழந்தையை உயிருடன் புதைக்காமலும், வலம் யுஹின்ஹா, அந்த குழந்தையை கேவலப்படுத்தாமலும், வலம் யுஸிர் வலதஹு யஅனி அஸ்ஸக்கர அலைஹா, அந்த பெண் குழந்தையை விட அந்த மனிதருடைய ஆண் குழந்தைக்கு முன்னுரிமை வழங்காமலும் இருந்தால், அத்ஹலஹுல்லாஹு பிஹா அல் ஜன்னா, இந்த பெண் குழந்தையின் மூலமாக அந்த மனிதரை அல்லாஹ் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக கூறினார்கள். ஆகவே இந்த அளவுக்கு ஏராளமான சிறப்புகள் பெண் குழந்தையை பெற்ற அந்த பெற்றோருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அந்த காலத்தில், ஜாஹிலியா காலத்தில் பெண் குழந்தைகளை கேவலமாக கருதினார்கள். உயிருடன் அவர்கள் இருப்பது ஒரு கேவலம், எங்களுடைய பரம்பரைக்கே மிகப்பெரிய அவமானம் என்று கருதி எத்தனையோ குழந்தைகளை அவர்கள் உயிருடன் புதைத்தார்கள். எவ்வளவு பயங்கரமான பாவம்! இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல கூறினார்கள், பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தையை கேவலமாக கருதாமல், யார் உயிருடன் புதைக்காமல், இதே போல ஆண் குழந்தைக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இந்த பெண் குழந்தையை நல்ல முறையிலே பார்த்து கொண்டால் இதன் காரணமாக அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை நசீபாக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மொத்தமாக 7 குழந்தைகள், ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, இதே போல அப்துல்லா, இதே போல காசிம், இப்ராஹிம் என்ற 7 குழந்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள். இதிலே 4 பெண் குழந்தைகள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தையை தான் அதிகமாக கொடுத்தான். அது மட்டுமல்லாமல் அதிலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்கொண்டால் சய்யிதத்து நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சுவர்க்க பெண்களுடைய தலைவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அது மட்டுமல்ல, கடைசி காலத்திலே வெளிப்படக்கூடிய இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கூட இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மின் வுல்தி ஃபாத்திமா, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய பரம்பரையை சேர்ந்தவர் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளை தான் அதிகம் கொடுத்திருந்தான். காசிம், இப்ராஹிம், அப்துல்லா, இவருக்கு தான் தய்யிப், தாஹிர் என்ற சிறப்பு பேரும் இருக்கிறது. இப்படி 3 ஆண் குழந்தைகள் இருந்தாலும் இவர்கள் சிறு வயதிலே மரணித்து விட்டார்கள். மற்ற 4 பெண் குழந்தைகள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கிடைத்து இவர்கள் பெரியவர்களாக ஆகும் வரை உயிருடன் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த 4 பெண் குழந்தைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் இவர்களுக்கு மரணமும் ஏற்பட்டது. ஆகவே இஸ்லாத்துடைய பார்வையில் பெண் குழந்தைகள் பாக்கியம் பெற்றவர்கள். அந்த பெண் குழந்தைகளின் மூலமாக அதிகமான பரக்கத்துகளை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னும் இதை எத்தனையோ பேர் இன்றும் அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாயினால் சொல்லக்கூடிய எத்தனையோ நற்செய்திகளை நாங்களும் காதால் கேட்டிருக்கிறோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியாப்பட்ட சிறப்புகளுக்குரியவர்களாக எம்மை ஆக்கியருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.